தேவி மகாத்மியத்தின் விளக்க உரை. மகாபாரதத்தின் நடுநாயகமாக 700 ஸ்லோகங்கள் அடங்கிய பகவத்கீதை அமைந்திருப்பது போல மார்க்கண்டேய புராணத்தில் 700 மந்திர வடிவான தேவி மகாத்மியம் அமைந்திருக்கிறது. இது சண்டிகா தேவியின் பெருமையை கூறுவதால் சண்டி என்றும் 700 மந்திரங்கள் அடங்கியதால் சப்தசதி என்றும் கூறப்படும். ஆஸ்திகர்களால் இது இமயம் முதல் கன்னியாகுமரி வரை பாரத தேசம் முழுவதும் பாராயணத்திற்கும் ஜபத்திற்கும் ஹோமத்திற்கும் உலக க்ஷேமத்திற்காகவும் அரிஷ்ட நிவிருத்திக்காகவும் தொன்று தொட்டு பெரிதும் கையாளப்பட்டு வருகிறது. பூர்வ பாகத்தில் கவச்சம், அர்க்கலம், கீலகம், ராத்திரி சூக்தம், நவாக்ஷரி விவேச்சனம் ஆகியனவும், நடுவில் 3 சரித்திர வடிவில் தேவி மகாத்மியமும், கடைசியில் தேவி சூக்தம், ரகசிய திரயம் ஆகியனவும் அனுபந்தமாக துர்கா சப்தஸ்லோகி, துர்கா சூக்தம், இந்திராட்சி ஸ்தோத்திரம், துர்கா ஆபத்துத்தாராஷ்டகம், தேவி அபராத க்ஷமா பிரார்த்தனா ஸ்தோத்திரம் முதலியவை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பூர்வ பாகம் கவச்சம். மார்க்கண்டேயர் கூறியது: பிரம்மதேவரே, எது உலகில் மிக்க ரகசியமானதோ, மனிதருக்கு எல்லா ரட்சையையும் அளிப்பதோ, இதுவரை எவர்க்கும் சொல்லப்படாது உள்ளதோ, அதை உலக நன்மைக்காக எனக்கு உபதேசித்து அருளல் வேண்டும். பிரம்மா கூறியது: பிராமணரே, உயிர்கள் அனைத்திற்கும் உபகாரமாகியதும் மிக்க ரகசியமாகியதும் புண்ணியமாகியதுமான தேவி கவச்சம் உள்ளது. பெருமை மிக்க முனிவரே, அதை கேளும். முதலாவது பர்வதராஜ புத்திரி, இரண்டாவது பிரம்மச்சாரிணி, மூன்றாவது சந்திரகண்டா, நான்காவது கூஷ்மாண்டா, ஐந்தாவது ஸ்கந்தமாதா, ஆறாவது காத்தியாயனி, ஏழாவது காலராத்திரி, எட்டாவது மகா கௌரி, ஒன்பதாவது சித்திப்பிரதா என இவ்வாறு துர்க்கையின் 9 வடிவங்கள் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நாமங்கள் பெருமைமிக்க வேத புருஷனாலேயே கூறப்பட்டவை. அக்னியால் எரிக்கப்பட்டவர்களும், யுத்தத்தில் சத்ருவினிடை அகப்பட்டு கொண்டவர்களும், கடக்க முடியாத சங்கடத்தில் பயமடைந்தவர்களும் மேற்கூறிய நாமங்களில் ஒன்றை மனதால் நினைத்து தேவியிடம் சரண் புகுந்தவர்கள் ஆயின், அவர்களுக்கு யுத்த சங்கடத்தில் தீங்கு சிறிதும் ஏற்படாது. அவர்களில் ஒருவருக்கும் ஆபத்து வர நவ துர்க்கைகளும் பார்த்திருக்க மாட்டார்கள். துர்கா தேவியானவள் எல்லா துன்பங்களையும் துடைப்பாள். எவர்களால் பக்தியுடன் தேவியானவள் நினைக்கப்பட்டாலோ அவர்களுக்கு செல்வ பெருக்கு நிச்சயம் ஏற்படும். சாமுண்டா தேவியானவள் பிரேத்தத்தை ஆசனமாக கொண்டவள். வாராகி தேவி எருமையை வாகனமாக கொண்டவள். இந்திராணி தேவி ஐராவதம் என்ற யானை வாகனம் உடையவள். விஷ்ணு சக்தியான மகாலட்சுமி கருட வாகனம் உடையவள். மகேஸ்வர பத்னி விருஷப வாகனம் உடையவள். குமர கடவுளின் சக்தி மயில் வாகனம் உடையவள். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பிரம்ம பத்தினி ஹம்ச வாகனத்தை உடையவள். எல்லோருமே பல வகை ஆபரணங்களும் பூண்டு பல வகைப்பட்ட ரத்தினங்களால் பிரகாசிப்பவர்கள். எல்லா தேவிகளும் கோபத்தால் கலங்குபவர்களாய் தேரில் ஏறி தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டு காட்சி அளிக்கின்றனர். சங்கு, சக்கரம், கதை, கத்தி, கலப்பை, உலக்கை முதலிய ஆயுதங்களும், கேடகம், தோமரம், கோடரி, கயிறு, குந்தாயுதம், திரிசூலம், ஒப்பு உயர்வற்ற ஷார்ங்கம் எனும் வில் ஆகிய ஆயுதங்களை அசுரர்களின் தேக நாசத்திற்கும் பக்தர்களின் பய நாசத்திற்கும் தேவர்களின் நன்மைக்குமாக தரிக்கின்றனர். மகாபலம் பொருந்தியவளை, மகோத்சாகம் பொருந்தியவளை, கொடிய பயத்தை போக்குபவளை, சத்துருக்களுக்கு பயத்தை வளர்ப்பவளை, காட்சிக்கரிய தேவியே, என்னை காத்தருள்வாய். கிழக்கில் என்னை இந்திராணி காப்பாற்றட்டும். அக்னி மூலையில் அக்னி தேவதையும், தெற்கில் வாராகியும், நிருருத்தி மூலையில் கட்கதாரிணியும் காப்பாற்றட்டும். மேற்கில் வாருணி சக்தியும், வாயு மூலையில் மிருகவாகினியான வாயு சக்தியும் காப்பாற்றட்டும். வடக்கில் கௌமாரியும், ஈசான மூலையில் சூலதாரிணியும் காப்பாற்றட்டும். பிரம்மானி, மேலே நீ காத்தருள்வாய். விஷ்ணு சக்தியே, கீழே நீ காத்தருள்வாய். இங்கென 10 திசைகளையும் சவவாகவமுடைய சாமுண்டா தேவி காத்தருள வேண்டும். ஜயாசக்தி என் முன் இருக்கட்டும். விஜயாசக்தி பின் இருக்கட்டும். அஜிதா இடதுபுறமும் அபராஜிதா வலது பக்கமும் இருக்கட்டும். ஷிகையை உத்யோதினி சக்தியும், ஷிரசில் உரையும் உமா ஷிரசையும், லலாட்டத்தில் மாலாதாரியும், புருவத்தை யசஸ்வினியும் காத்தருள வேண்டும்.
புருவ மத்தியில் திரிநேத்ரா தேவியும், நாசிகையில் யமகண்டா தேவியும், கண்களின் நடுவில் சங்கினி சக்தியும், காதுகளில் துவாரவாசினி சக்தியும் ரட்சிக்க வேண்டும். கன்னத்தில் காளிகா தேவியும், கர்ண மூலத்தில் சாங்கரி தேவியும், நாசிகையில் சுகந்தா தேவியும், மேலுதட்டில் சர்ச்சிகா தேவியும் ரட்சிக்கட்டும். கீழுதட்டில் அமிர்தகலா தேவியும், நாக்கில் சரஸ்வதியும் இருந்து காப்பாற்றட்டும். பற்களை கௌமாரியும், கழுத்தின் நடுவில் சண்டிகையும் காப்பாற்றட்டும். உள்நாக்கை சித்திரகண்டா தேவியும், தாடைகளை மகா மாயையும், மோவாய்க்கட்டையை காமாட்சியும், வாக்கை சர்வமங்களா தேவியும் காப்பாற்றட்டும். கழுத்தில் பத்ரகாளியும், முதுகெலும்பில் தனுர்தரி தேவியும், கழுத்தின் வெளியில் நீல கிரீவா தேவியும், கழுத்தெலும்பை நலக்கூப்பரி தேவியும் காப்பாற்றட்டும். இரு தோள்களையும் கட்கதாரிணியும், இரு புஜங்களையும் வஜ்ரதாரிணியும், கைகளை தண்டினியும், விரல்களில் அம்பிகையும் காப்பாற்றட்டும். நகங்களை சூலேஸ்வரி ரட்சிக்கட்டும். கஷ்கங்களை அனலேஸ்வரி ரட்சிக்கட்டும். ஸ்தனங்களை மகாதேவி ரட்சிக்கட்டும். மனத்தை சோக விநாசினி ரட்சிக்கட்டும். இருதயத்தை லலிதா தேவியும், வயிற்றில் சூலதாரிணியும், நாபியை காமினி தேவியும், ரகசிய ஸ்தானத்தை குஹ்யேஸ்வரியும் ரட்சிக்கட்டும். பூதநாதா லிங்கத்தையும், மகிஷவாகினி அபான துவாரத்தையும், இடுப்பில் பகவதியும், முழங்கால்களை விந்தியவாசினியும் ரட்சிக்கட்டும். துடைகளை மகாபலா தேவியும், முழங்கால் நடுவில் விநாயகி தேவியும், கணுக்கால்களில் நாரசிம்ஹி தேவியும், பின்னங்கால்களில் மிதௌஜசியும் ரட்சிக்கட்டும். கால் விரல்களை ஸ்ரீதரியும், பாதத்தின் கீழ் தலவாசினியும், நகங்களை தம்ஷ்ட்ரா கராளியும், கேசங்களை ஊர்த்வ கேசினியும், மயிர்கால்களில் கௌபேரியும், தோலை வாகீஸ்வரியும், ரத்தம், வீரியம், கொழுப்பு, மாம்சம், எலும்பு, மூளை இவற்றை பார்வதியும் ரட்சிக்கட்டும். குடல்களை காலராத்திரியும், பித்த தாதுவை முகுடேஸ்வரியும், ஆதார கமலங்களில் பத்மாவதியும், கபதாதுவில் சூடாமணியும் ரட்சிக்கட்டும். நகங்களின் பிரகாசத்தை ஜுவாலாமுகியும், எல்லா சந்திகளிலும் அபேத்யா தேவியும் ரட்சிக்கட்டும். பிரம்மானி எனது சுக்லத்தை ரட்சிப்பாய். நிழலை சத்ரேஸ்வரி ரட்சிக்கட்டும். தர்மச்சாரிணி எனது அகங்காரத்தையும் மனதையும் புத்தியையும் ரட்சிப்பாய். அவ்வாறே பிராணனையும் அபானனையும் வியானனையும் சமானனையும் உதானனையும் ரட்சிப்பாய். புகழையும் கீர்த்தியையும் அழகையும் எப்போதும் சக்ரினி ரட்சிக்கட்டும். இந்திராணி எனது கோத்திரத்தை ரட்சிப்பாய். சண்டிகே எனது பசுக்களை ரட்சிப்பாய். மகாலட்சுமி புத்திரர்களை ரட்சிக்கட்டும். பைரவி மனைவியை ரட்சிக்கட்டும். க்ஷமங்கரி வழியை ரட்சிக்கட்டும். விஜயா எல்லா புறத்துமிருந்தும் எங்கும் காக்கட்டும். தேவியே, எந்த இடம் கவச்சமில்லாமல் காக்கப்படாமல் உள்ளதோ அதையெல்லாம் ஜெயந்தி எனவும் பாபநாசினி எனவும் பெயர் பெற்ற நீ காத்தருளல் வேண்டும். தனக்கு உயிர் நலனை கோருபவன் தேவியின் ஸ்மரணமாகிற கவச்சமின்றி ஒரு அடி கூட செல்லக்கூடாது. எப்போதும் கவச்சம் பூண்டவனாயின் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு நாடிய பொருள் கைகூடுதலும் எல்லா எண்ணங்களின் சித்தியும் ஏதுவான். எந்தெந்த விருப்பங்களை விரும்புகின்றானோ அவைகளையெல்லாம் நிச்சயமாய் அடைவான். அப்புருஷன் இப்புவியில் நிகரற்ற ஐஸ்வர்யத்தையும் அடைவான். போரில் வெல்லப்படாதவனாகவும் பயமற்றவனாகவும் அம்மனிதன் விளங்குவான். கவச்சத்தினால் காக்கப்பட்ட புருஷன் உலகிலும் பூஜிக்கத்தக்கவன் ஆவான். தேவினி இக்கவச்சம் தேவர்களாலும் அடைதற்கரிது. தினந்தோறும் முச்சந்தியிலும் நியமத்துடனும் ஸ்ரத்தையுடனும் எவன் இதை படிக்கின்றானோ அவனுக்கு தெய்வீ சம்பத்து நிச்சயம் சித்திக்கும். உலகிலும் அவன் பிறரால் ஜெயிக்கப்படாதவன் ஆவான். அவன் துர்மரண பயமற்றவனாய் 100 ஆண்டும் அதற்கு மேலும் வாழ்வான். தோலிலும் இரத்தத்திலும் தோன்றும் வியாதிகள் எல்லாம் நாசமடையும். இப்புவியில் இயற்கையில் ஸ்தாவரங்களிலிருந்தும் ஜங்கமங்களிலிருந்தும் உண்டாகிற விஷமாயினும் செயற்கை விஷமாயினும் மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட அபிச்சாரங்களாயினும் எல்லாம் நாசமடையும். பூமியில் சஞ்சரிப்பவர்களும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்களும் நீரில் தோன்றுபவர்களும் உபதேச மாத்திரத்தால் தோன்றுபவர்களும் உடலுடன் தோன்றியவர்களும் குல தேவதைகளும் மாலா தேவதைகளும் அவ்வாறே டாகினி சாக்கினி முதலிய தேவதைகளும் கோர வடிவில் அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிப்பவர்களும் மகாபலம் பொருந்திய டாகினிகளும் கிரக பூத பிசாசுகளும் யக்ஷ கந்தர்வ ராட்சசர்களும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் கூஷ்மாண்ட
பைரவாதி துர்தேவதைகளும் கவச்சத்தை ஹிருதயத்தில் தரித்த அவனை கண்ட மாத்திரத்தில் ஒடுங்கிப் போகின்றனர். அரசனிடமிருந்து வெகுமதியின் உயர்வும் சிறந்த திறமையின் ஏற்றமும் உண்டாகும். புவியெங்கும் கீர்த்தி பரவ பெற்று அவன் புகழ் ஓங்கப் பெறுவான். சாதகன் முதலில் கவச்சத்தை ஜபம் செய்து கொண்டு பிறகு 700 மந்திரம் கொண்ட சண்டி ஸ்தோத்திரத்தை ஜபிக்க வேண்டும். மலைகளும் வனங்களும் காடுகளும் கொண்ட இந்த பூமண்டலம் உள்ளவரை இவ்வுலகில் அவனுடைய புத்திர பௌத்திர சந்ததி நீடித்து நிலைபெறும். உடல் வாழ்க்கையின் முடிவில் தேவர்களும் அடைதற்கரிய உயர்ந்த அழியா பதவியை மகாமாயையின் பிரசாதத்தால் எய்துவான். இங்கனம் ஸ்ரீவாராக புராணத்தில் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களால் அருளப்பெற்ற தேவியின் கவச்சம் முற்றிற்று. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.